பலூன் அக்கா தம்பிகள், பீரோ அக்கா தம்பிகள், சின்ன குழந்தைகள், இந்த வீடியோ உங்களுக்கானது இல்ல. இத பார்க்காதீங்க. நன்றி. எனக்கு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணும்? அம்மனமா ஊரை சுத்தி நடந்து வரணும். அக்கான்னு ஒரு கன்றாவியான பேர் வச்சு ட்ரெண்ட் ஆனவங்களை பார்த்தா இன்னைக்கு பார்க்க போறோம். பெரிய சேனல்ல சிலர் பெரிய மனுஷமா நடந்துக்காம பேப்பாயமா நடந்துகிட்டது. இதையெல்லாம் ஏன்டா கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்க? அதுக்காக பேக்க தடவி போட்டோ போடணுமா, வீடியோ போடணுமா? பேக்க தடவி ஆஸ் a ஹியூமனா நீங்க என்ன ரெஸ்பான்சிபிள் இருக்கு? நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? அரோரான்னு ஒரு கேரக்டர் சுத்திட்டு இருக்குல்ல, இதான் இங்க இருக்க பார்த்தா அதை பத்தி பாப்போமா? நீ போ, நீ வா. ஹாய். ஒரு இன்டர்வியூவை எவ்வளோ 18+ கொண்டு போக முடியுமோ அத்தனை வேலையை அந்த ஆங்கர் பார்த்துருக்கான். ஜிம் அக்கா, டெய்லர் அக்கா அப்படிங்கிற மாதிரி அக்காஸ் இப்போ பயங்கர ஃபேமஸ். அப்படிங்கும்போது இப்போ வந்து ரீசெண்டாக பலூன் அக்கா பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்காங்க. அரோராவால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இப்போ பலூன் பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு பலூன் சைக்ளோன் வந்து உருவாக்கிக்கீங்க. டேய் 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 டேய், என்ன கேட்குறோன்னு தெரியுதில்ல, என்ன விஷயத்தை கேட்குறோம், அந்த விஷயத்துக்கு மீனிங் என்னன்னு தெரியுதில்ல. கொஞ்சமாச்சும் ஒரு பேசிக் மேனஸும் நடந்துக்குவாங்க. இவ்வளோ பெரிய சேனல் வச்சுருக்கானுங்க. டைட்டில் தம்ப்நெயில்லையே பீரோ அக்கா, பலூன் அக்கான்னு தான் பேர் வச்சே போடுறானுங்க. ஸோ இந்த செக்மெண்ட் பேர் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டோம்னா பலூனுக்குள்ள என்ன இருக்கு, பலூனுக்குள்ள என்ன இருக்கு. ஏன் இந்த செக்மெண்ட்டுக்கு இப்படி பேரை வச்ச, ஏன் இந்த செக்மெண்ட் வச்ச அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? அதான் சொன்னேனே, ஒரு இன்டர்வியூவை எவ்வளோ கன்றாவே எடுக்க முடியுமோ அவ்வளோ கன்றாவே எடுத்திருக்கானுங்க. பலூனுக்குள்ளே பேப்பரை போட்டு அதில் இருக்க கமெண்ட்ஸை படிக்க வைக்க போகிறானுங்க. அவ்வளோதான். ஒரு கிளி ஷீட் எடுக்குது. ஓகே, ஆயத்தோட அடியுது அடைஞ்சிருச்சா? ஷால் மட்டும் போட்டு ஒரு வீடியோ பண்றேன்னு சொன்னீங்களே, ஏமாத்திர மாட்டீங்களா டோலி? சோறு தானே திங்கிறா? போடலாம். அமைதி காக்கவும் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே, எனக்கு இந்த புள்ள வந்து இப்படி பேசுறதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அது என்னமோ பேசிட்டு போது எனக்கு கவலையே இல்லை. இவ்வளோ பெரிய சேனல் இவனுக்கு வேணும்னு தானே பேச விட்றானுங்க. இவனுக்கு தானே அந்த கமெண்ட் எடுத்து பலூன்ல வச்சது. வியூஸ்க்காக என்ன வேணா பண்ணுவானுங்க போலயே. என்ன கொடுத்தாலும் செய்வேன், என்ன கொடுத்தாலும் செய்வேன். ஷால் மட்டும் போட்டு ஒரு வீடியோ பண்ணுறேன்னு வந்துட்டு இந்த புள்ள எப்பயோ சொல்லியிருக்கான். அது எப்போ போடுவீங்கன்னு ஏதோ ஒரு நாய் கமெண்ட் பண்ணியிருக்கு. அதை இவனுக்கு எடுத்துட்டு வந்து எப்பன்னு கேட்குறானுங்க. நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். ஆனா எங்க அக்கா அப்படி இல்ல. என்னால் மற்ற வீடியோக்கு மாதிரி இந்த வீடியோக்கு எந்தோவா பேசவும் முடியல, சிரிக்கவும் முடியல. ஓகே, இது சிரிக்க வேண்டிய வீடியோ இல்லை தான், இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு சமையல் குறிப்பு போடுறவங்களுக்கு அவங்க இன்பாக்ஸில் போய் தேவையான அளவு உப்புன்னு சொன்னீங்களே எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ஹாட்டான ஸ்டஃப் போடுறேன்னா அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு எனக்கு தெரியும். தெர் ஆர் பீப்புள் காமெண்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரீமா வந்து டிஎம் பண்றவங்க இருக்காங்க. இஃப் ஐம் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் இட், ஐ ஆல்சோ ஹேவ் டு ஃபேஸ் திஸ் அண்ட் ஐம் நாட் ஜஸ்டிஃபைங் வாட் தே ஆர் டூயிங். பட் நோ இல்லை பார்த்த ரெண்டு பேருமே இந்த மாதிரி நடக்கிற கமெண்ட்டை, இந்த மாதிரி வர விஷயத்த நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி நார்மலைஸ் பண்ணுறது எங்கே போய் முடியும்னா, நாளைக்கு நிஜமாகவே இந்த மாதிரி தாட் இல்லாத ஒரு பொண்ணு மாடலிங்க்கோ இல்லை வேற எதுக்கோ, மாடலிங்க்குன்னு இல்லை, நார்மலாக ஒரு பொண்ணு வந்து இன்ஸ்டாவில் நிறைய ரீல்ஸ் போடுதுனாலே இந்த மாதிரி தான் வரும். ஏன்டா அது மாதிரிலாம் அனுப்புறீங்கன்னு அப்பா இது இப்படியே விட்டு டெவலப் ஆகி நம்ம அப்பா அந்த பொண்ணு கேட்டுச்சுன்னா இது நார்மல்மா. டிஎம்ல 4 பேர் கண்டதையும் பேச தான் செய்வான், 4 பேர் கண்ட ஃபோட்டோ அனுப்ப தான் செய்வான். இதையெல்லாம் ஏமா பெருசுப்படுத்துற, அட்டென்ஷன் கிரியேட் பண்றியான்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணு மேலே தேவையில்லாத பிளேம் போய் விழுகும். இதுதான் நடக்கும். இந்த மாதிரி கருமத்தால வளர விட்டா இதுதான் நடக்கும். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. there are only very few species, dolphins ஒரு வகையான chimpanzee, அதுக்கப்புறம் ஹியூமன் மட்டும் தான் they have sex for pleasure. டால்ஃபின்ஸா? எலே டால்ஃபின் லடி ராஸ்கல், வெக்கமா இல்ல உனக்கு? அண்ட் விமன் கூட பாடி கவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பேசிட்டாங்கனாலே அவ்வளோதான், இவ வந்து ஒரு தவறான பெண் அப்படின்னு சொல்லிடுறாங்கல்ல. அடி சண்டால சிரிக்கி, இப்படி எடக்கு முடக்க பாடி கவுண்ட் பண்ணிருக்கியே. குழந்தை பிறந்து யார் அப்பான்னு கேட்டா 3 பேர்ல யார கைய காட்டுவேன்? ஒன்றும் இல்லை, பையனா இருந்தாலும் பாடி கவுண்ட் இருக்குங்கிறது ஒரு பெருமையே கிடையாது. எனக்கு பெருமடா எருமை. பாடி கவுண்ட்னு ஒரு விஷயத்தை பேசிட்டாங்களே அவ்வளோதான். ஆக்சுவலாக அதுதான் உண்மை, அப்படி தான் இருக்கணும். பொண்ணோ பையனோ யாராக இருந்தாலும் சரி, நான் இத்தனை பேரோட இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன பெருமையாக பார்க்கணும், இல்லாத அதையும் நார்மலைஸ் பண்ணிடுமா அவங்களுக்கு? ஏம்மா, இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்போ உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. இது குழந்தைங்க பாத்ரூம் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் காமெண்ட் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டாகிராம்னா குழந்தைங்களுக்கு தேவையே இல்லை, பட் இன்ஸ்டாகிராம் ஒரு அடல்ட்டுக்கான ஒரு ஆப். அதில் வந்து வயலன்ஸ் இருக்கு, அதில் வந்து செக்ஷுவல் ஸ்டப்ஸ் இருக்கு, அதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. உங்க குழந்தைங்க படிக்கணும்னா அவங்களுக்கு யூடியூப் கிட்ஸ் போட்டு விடுங்க, பைஜூஸ் போட்டு விடுங்க. திஸ் இஸ் நாட் an app for kids. கரெக்டு தான். குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அது பேரண்ட்ஸோட தப்பு தான். இவங்க வீடியோ இல்லை, பொதுவாக இன்ஸ்டாவில் போனால் நிறைய கெட்ட விஷயம் வரும். குழந்தைங்க பார்த்தா அது பேரண்ட்ஸோட தப்பு தான். ஓகே, ப்ராக்டிக்கலாக பேசுவோமே. 15 வயசுலேருந்தே மோஸ்ட்லி நிறையா குழந்தைங்க கையில் ஃபோன் கிடச்சிருது. ஸோ அவங்க என்ன வேணால் பார்க்கலாம், அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவங்களும் தானே பார்ப்பாங்க. அது என்ன தான் வந்து லீகலாக நீ 18 வயசுக்கு மேலே தான் பார்த்துக்கணும்னு சொன்னாலுமே 18 வயசுக்கு மேலே மட்டும் அவன் தேவையில்லாத விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் ஆனால் கரெக்டாக, 18 வயசுக்கு மேலே மட்டும் அவன் தப்பான விஷயத்துக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டானா? பதில் சொல்லு. ஆப்போட ஓனருக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன? அப்படி உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒருத்தவங்க போடவே கூடாதுன்னா போய் இன்ஸ்டாகிராம்க்கே மெசேஜ்
பண்ணுங்க. எப்ப அவங்க ஆப் வந்து ரொம்ப அடல்ட்டா போகுது, மாத்துப்பா, பைஜூஸ் மாதிரி கொண்டு வாப்பா அப்படின்னு நீங்க இன்ஸ்டாகிராம்க்கே வந்து மெசேஜ் பண்ணுங்க. அதாவது நம்ம போய் மார்க் மாமாட்ட வந்து இன்ஸ்டாகிராம் வந்து பைஜூஸா மாற்றவே முடியாதா உன்னால கரெக்டா இருந்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணுமா? ஓகே, அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஓனருக்கு இல்லாத ஒரு அக்கறை உங்களுக்கு என்ன? அவளோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் உனக்கு தெரியும். இன்ஸ்டாகிராம் வந்து இந்தியன் ஆப் கிடையாது, வேணும்னா இந்தியாவை பேன் பண்ண சொல்லுங்க. இந்தியாவை பேன் பண்ணல. நீ எப்படி என்ன சொல்லலாம், என்ன கரெக்டா வீடியோ போட சொல்லலாம்? நீ இந்தியாவில் பேன் பண்ணல. கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ பைத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா பைத்தியம் மாதிரி நடிக்கிறியே, அதுக்கு என்னம்மா காரணம்? கொஞ்சமாச்சு யோசிச்சா இந்த மாதிரிலாம் பேச தோணுமா? இன்டர்வியூவில் போய் இப்படி உட்காந்துட்டு இந்தியாவில் பேன் பண்ணுறதான் இவங்க பண்ணுற ஒரு வீடியோக்காண்டி இதை எது கேட்டாலும் இந்தியாவிலே பேன் பண்ணுமா? ஏம்மா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டா வேணும்னா இந்தியாவை பேன் பண்ண சொல்லுங்க. இந்தியாவை பேன் பண்ண சொல்லுங்க. ஹவு தற்கூரித்தனம் ஏ ஸ்டேட்மெண்ட் கேன் பி. நான் என்ன போடணும் நீ எப்படி சொல்ல முடியும்? கரெக்டா? அவங்களோட வேலையை அவங்க பார்க்குறாங்கன்னா ஜஸ்ட் மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அண்ட் ஆஃப், அவ்வளோதான். என்ன வார்த்தை வந்துச்சுன்னு உங்களுக்கு கேட்டுச்சா? மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அண்ட் பக்கா அப்படின்னு இருக்காங்க. வேற யாராச்சும் சேனலில் போய் உட்காந்துட்டு இந்த மாதிரி இன்டர்வியூவில் போடா வார்த்தையில் மூடுற அப்படின்னு சொன்னால் அதை போட்டுருவாங்களே எடிட் பண்ணாமல். அவன் என்ன வார்த்தை சொல்லியிருக்கா, நீங்களும் அதை அப்படியே எடிட் பண்ணாமல் போட்டிருக்கீங்க. சரி, இந்த மாதிரிலாம் கண்டென்ட் வரும்னு சொல்லி தானே கூப்பிட்டே வந்தீங்க இன்டர்வியூக்கு. அண்ட் யாருமே வந்து உங்களுக்கு பிடிச்ச போடக்கூடாது, உங்களுக்கு தோன்ற கண்டென்ட் வந்து நீங்கள் போடக்கூடாதுலாம் சொல்லலை. என்ன வேணால் போடு, இந்த மாதிரி தான் போடுவீங்களா, போடுக்கு பிரச்சனை இல்லை. பட் பி ரெஸ்பான்சிபிள். நம்ம வீடியோ ஒரு 10 பேர் தான் பார்க்குறாங்கனாலுமே அந்த 10 பேர் பார்க்குற அந்த வீடியோவுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் தான். அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்கணும் எல்லாருக்குமே. எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்கனால தான் இவங்க 2 பேரோட நிறைய வீடியோஸ் எடுத்து நான் ட்ரோல் பண்ணல, ஏன் சேனல்லையும் நான் காட்டலை. அது சரி, கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கவங்ககிட்ட ரெஸ்பான்சிபிளாக இருங்கன்னு சொல்லலாம், கண்டதையும் போடுறவங்ககிட்ட என்ன சொல்கிறது? இதை ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. இனோவேஷன் ப்ளஸ் அப்படின்னு ஒரு சேனல், அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. எனக்கு அந்த கேள்வி ரொம்ப பிடிச்சது, அதை பாருங்க. நான் இன்ஸ்டாகிராம்ல ஆபாசமா ஷர்ட் இல்லாம வெறும் ஜட்டியோட அடிக்கடி அந்த இடத்துல நான் கை வச்சுட்டே வீடியோ பண்றேன். என்ன நடக்கும்? அடுத்தது என்ன நடக்கும்? ஷர்ட்டே இல்லாம கொஞ்சம் அருவருப்பா அப்படி நான் போடுறேன், கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு போடுறேன் ரீல்ஸா. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஒரு 10வது நாளோ இல்ல 15வது நாளோ எல்லா நியூஸ் சேனல்ல நம்ம தான் ஹைலைட்டா இருப்போம். ஆபாசமாக வீடியோ பண்ணும் இன்ஸ்டாகிராம் இளைஞர் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஜெயில போடுவாங்க. இந்த இடத்துல ஈக்குவாலிட்டி எங்க போச்சு? என்னடா இப்படியாடா கம்பேர் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா இப்படிதான் கம்பேர் பண்ணி ஆகணும். ஏன்னா இவரு சொன்ன மாதிரி தான் அங்கேயும் நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு பையன் அந்த இடத்துல அடிக்கடி கையை வச்சு அழுத்தி வீடியோ போட்டிருந்தான்னா என்ன ஆயிருக்கும்? சார் இவர் என்ன பண்ண சார்? கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா, ஜெயிலில் போட்டிருப்பாங்களா, ஆமாம் அக்கௌண்ட்டே பேன் பண்ணியிருப்பாங்களா, யூடியூப்ல அவன் என்ன சப்ஸ்கிரைபர் எவ்வளோ என்ன அக்கௌண்ட் வேணால் வச்சுருக்கட்டும், எவ்வளோ நம்பர்ஸ் வேணால் வச்சுருக்கட்டும், மொத்தத்தையும் பிளாக் பண்ணி டெலிட் பண்ணியிருப்பாங்களா? நடந்திருக்குமா நடந்திருக்காதா? இவங்களுக்கு அதெல்லாம் நடக்க வேணாண்ணா. இவங்களுக்குலாம் உடனே இவங்க சேனல் பிளாக் பண்ணுங்க, டெலிட் பண்ணுங்க, அப்போலாம் நான் சொல்ல. ஏன்டாடி இதோட விட்டேன். சீரியஸாக பேசுறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தானே பேசுவேன். ஏன்டா என்ன குழப்புறீங்க? பர்சனல் லோன் ஸோ மெயினாக என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கேவலமாக பண்ணி ட்ரெண்ட் ஆகிறவங்கள சப்போர்ட் பண்ணாதீங்க. கிரிஞ்சு பண்ணி ட்ரெண்ட் ஆகிறவங்கள விட இந்த மாதிரி ஆளுங்க மோசமானவனுங்க. இதை பண்ணி அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு போகிறாங்க தெரியுமா? அப்படி போயிட்டாங்கன்னா அது பல பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், நம்மளும் இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு திறமையாக பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா பார்க்காதீங்களா? அதை மீறி உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஏன்டா பார்க்குறீங்க, ஏன்டா அப்படி இருக்கீங்க, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? இனிமே வேற எவளாச்சும் இந்த மாதிரி அசிங்கம் பண்ணிட்டு வந்தா அவளுக்கு அக்காங்கிற பேரை வைக்காதீங்கடா. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. கான்ஸ்டபிள் இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்த சேனலுக்கு என்ன ப்ரோ சொல்லுவேன்னா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இப்போ நான் அதாவது சொல்லி அவங்க என்ன மாறவா போறானுங்க? உங்ககிட்ட நான் அட்வைஸ் கேட்டேனா? நல்ல விஷயத்தெல்லாம் அவனுக்கு போடவே மாட்டானுங்க. நான் சொல்லிட்டா, இந்த மாதம் டிசம்பரில் விழுப்புரத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு மலேசியாவில் நடந்த ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் ரிலே ரேஸில் கோல்டு சில்வர் அடிச்சுட்டு வந்திருக்கு. அந்த பொண்ணை பற்றி யாராச்சும் பேசுனீங்களா? அந்த பொண்ணை பற்றின நியூஸ் கூட பெருசாக இல்லை. இத்தனைக்கும் அந்த பொண்ணு பிறந்ததுலேருந்து காது கேட்காது, வாய் பேச வராது. அந்த பொண்ணை கவர் பண்ண வேண்டியதானே? அந்த பொண்ணையும் அவங்க ஃபேமிலியும் கூப்பிட்டு அவங்க இன்டர்வியூ எடுக்க வேண்டியதானே? அவங்களுக்கு கஷ்டப்படுற குடும்பம் தான், அவ்வளோ தூரம் அமைச்சிருக்காங்கல்ல, அதை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுங்க. இத்தனைக்கு இதில் வந்து இந்த பெண்களுக்கான சேனல் வேற வச்சிருக்கானுங்க இந்த கலாட்டா. அவனுங்களுக்கு வந்து அந்த பொண்ணு போய் அடிச்சுட்டு வந்தது பெருசாக தெரில. இந்த பொண்ணு வந்து பண்ண விஷயம் பெருசாக தெரியுது. இவனுங்களுக்கு எங்கே கைஸ் அதெல்லாம் கவர் பண்ண டைம் இருக்குது? இந்த மாதிரி ஆளுகளை கவர் பண்ணுறது, பிக் பாஸ் வீட்டில் நடந்தது என்னன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு 10 நிமிஷம் பேசுறது 2 பேர் உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அங்கே போய் வீடியோ எடுத்து கண்டென்ட் எடுக்க பார்க்குறது. அவர் ஏதோ ஒருத்தர் சொன்னார், நின்று ஏதோ கண்டென்ட் கொடுத்துருப்போம், காலிலேருந்து வெயிட் பண்ணுறேன்னாரு.
கண்டென்ட் கொடுக்கறதுக்கு நம்ம இங்கே வரல. அது ரொம்ப நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. விஷயம் கேள்விப்பட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த அரோரா வந்து இன்ஸ்டாவில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். மாதம் 399 ரூபாய். இத்தனையும் ஒரு 7000க்கு மேலே பார்த்துருக்கானுங்களாம். காசு மட்டும் 28 லட்சம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு 28 லட்சம் வந்திருக்கு. பரவாயில்லையடா, இதெல்லாம் காசு கொடுத்து பார்க்குறக்கு நம்ம ஊரில் ஆள் இருக்கீங்க. அரோராவை ட்ரெண்ட் பண்ணி விட்டீங்களா? நீங்கள் பண்ணி விட்ட ட்ரெண்டில் ஆல்ரெடி ப்ரொமோஷன் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த பேஜில். என்ன ப்ரொமோஷன் தெரியுமா? ஆசை வார்த்தைகளை கேட்டு கட்டுக்கடங்காத கற்பனைகளால உங்க இதய துடிப்பை படபடக்க வைக்க ரெடியா இருக்கீங்களா? நீ என்ன கேட்ட? இதுல இருக்க லஸ்ட்ஃபுல் காதல் கதைகளை இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காத பேரின்பத்தை அடைய போறீங்க. எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க பார்த்தீங்களா? நான் ப்ரொமோஷன்றது ஆடியோ படத்துக்கான ப்ரொமோஷன்ரா. இதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணிருக்கானுங்க. இப்படி இருக்க கூட்டத்திட்ட போய் நம்ம என்ன சொல்லி என்ன திருத்த முடியும்? இப்படியே போச்சுன்னா குரங்கா மாறிடும் சார். இது சரிப்பட்டு வராது. தட்டு புட்டுன்னு நான் என் இன்ஸ்டா பக்கத்தில் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் சொல்லி சப்ஸ்கிரிப்ஷன் போட போகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற நான் அதை பார்க்கணும். நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.